என்ன ஆச்சுடி சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சின்ன சண்டை, அதான். இதுக்கு தான் நீ வீட்டுக்கு வந்ததும் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தியா? உள்ள வா. இல்லக்கா, நீங்க போங்க. ஏய் உள்ள வாடா. வேண்டாங்க்கா, நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வா. யமுனா, நிவின் வந்து உன்னை பார்த்தானா? ஏன் யமுனா இப்படி பண்ண? ராகினி அஜய் கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடுவேன்னு நிவின் ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். என்கிட்ட விஷயத்தை நீ சொல்லவே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவன் அப்படியே நொறுங்கி போயிட்டான் தெரியுமா? எப்படி யமுனா உன்னால இப்படி ஒரு பொய்ய சொல்ல முடிஞ்சது? பிரச்சனை வருமோன்னு பயந்துதான் மாமா நிவின் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லல. ஆமா மாமா, நீங்க போய் தாத்தா கிட்ட சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? நம்ம ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அஜயோட அப்பா என்ன சொல்லிருப்பாரு? நம்ம தான் அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுட்டோன்னு நம்ம கிட்டயே சண்டைக்கு வந்திருப்பாருல்ல. நம்ம எல்லாரும் நிம்மதியுமே கெட்டு போயிருக்கோம். அதெல்லாம் யோசிச்சுதான் மாமா நான் எதுக்கு வம்பன்னு சொல்லல. நமக்கு பிரச்சனை வந்துட சொல்லி இப்ப காவேரிக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல, அது உனக்கு பரவாயில்லையா? என்ன மாமா நீங்க? காலையில நீங்க தானே சொன்னீங்க விஜய் மாமா காவேரி அக்காக்கு சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் காவேரி அக்காக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னமோ யமுனா, எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்க. ஏங்க, கொடைக்கானல் கிளம்புற ஐடியா இருக்கா இல்லையா? டைம் என்னன்னு பாருங்க. எப்ப கிளம்பி நம்ம எப்ப பஸ் பிடிக்கிறது? வந்துட்டேன். நீ முதல்ல கிளம்பு கங்கா. எனக்கு 5 நிமிஷம் தான். நான் முகத்தை கழுவிட்டு சட்டையை மாட்டினா அவ்வளவுதான். நான் ரெடியா தாங்க இருக்கேன். சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அம்மா, பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஆட்டோ எதுவும் தேவையில்லையா? வேண்டாம் வேண்டாம், பைக்லயே போயிடலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்க பார்க்கிங்ல பைக்கை போட்டு அப்படியே போயிடலாம். நம்ம தான் 2 நாள்ல வந்துருவோமே. நான் போய் கிளம்புறேன். என்ன நைட்டு ஃபுல்லா இங்கே இருக்கிறதா தான் உத்தேசமா? இப்போ பாருடி, இங்க உட்கார்றதுக்கு பதிலா மெயின் கேட்ல உட்கார்ந்தானு வச்சுக்கோயேன். அவங்க கிட்ட சொல்லி மாச சம்பளம் பேசிக்கலாம். என்ன சொல்ற? அக்கா, பின்ன என்னடி, வா உள்ள வா. இனிமே உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீ எனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம். இனிமே என் முகத்திலே முழிக்காத.